அந்த பழமையான ராஜ்யத்தில் செல்வம் குறையவில்லை, ஆனால் பேராசை மட்டும் குறையவில்லை. அரண்மனையின் நடுவில் தங்கச் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான் அந்த மன்னன். அவனுக்கு பொன் இருந்தது, வைரம் இருந்தது, ஆனால் மனநிறைவு மட்டுமில்லை. இன்னும் இன்னும் வேண்டும். அவனது கண்கள் பேராசையால் எரிந்தன. அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு கருப்பு நிழல் பறந்தது. ஒரு காகம். அது சாதாரண காகம் அல்ல. அதன் அலகில் பிரகாசித்தது ஒரு பொன்னான முட்டை. அரண்மனை மாடத்தின் மீது சுற்றிப் பறந்த காகம் அந்த முட்டையை மெதுவாக கீழே விட்டது. டங்! மரப்பலகை தரையில் ஒலித்த அந்த சத்தம் மன்னனின் இதயத்தையே குலுக்கியது. அவன் மெதுவாக எழுந்தான். அந்த பொன்னான முட்டையை கையில் எடுத்தான். அவனது முகத்தில் தோன்றியது மகிழ்ச்சி அல்ல, பேராசை. மேலிருந்து அந்த காகம் அமைதியாக பார்த்தது. அதன் கண்களில் தெரிந்தது ஒரு சிரிப்பு, ஒரு திட்டம். அடுத்த நொடியில் அந்த பேராசை மன்னன் அறியாமல் ஒரு தந்திரத்தின் விளையாட்டில் காலடி வைத்துவிட்டான்.